சமரச சுத்த சன்மார்க்கம் என்ன பேசுது என்றால், ஆன்மா நித்தியமானது, கடவுள்மயமானது. அந்த ஆன்மாவையும் இறைவனாகிய திருவடியாகிய சிதாகாசத்தையும் பிரிக்க முடியாது. அப்ப அந்த ஆன்மா அருள் அனுபவத்தை பெற்று என்றைக்கும் ஆனந்தமாக வாழ வேண்டுமாக இருந்தால் அந்த வாழ்வதற்கு, அனுபவம் பெறுவதற்கு இந்த உடம்பு முக்கியம். ஆகவே இந்த உடம்பையும் அழியாத உடம்பாக பக்குவம் அடைய வைப்பதுதான் சன்மார்க்கம். ஆளுக்கால் மாறி பொன்னாட போற்பது அல்ல சன்மார்க்கம். இந்த உடம்பை சுத்த உடம்பாக எவன் மாற்றுகின்றானோ அவன் தான் சன்மார்க்கி. அப்ப இதால இந்த மார்க்கத்தினாலே இந்த மோசமும் இருக்காது. எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வார்கள். இருக்கின்றவர்கள் இல்லாதவர்கள் கொடுப்பார்கள். என்னட்டு அதிகப்படியாக இருந்து என்ன பலன்? இதான் சமரசம். எல்லாரும் வாழ வேண்டும் என்று நினைப்பதானே சமரசம். வள்ளல் பெருமான் அப்படித்தானே நினைத்தார். 84 லட்சம் ஆன்மவேத உயிரினங்களும் வாழ வேண்டும் என்று தானே உள்ளன்போடு நினைத்தார். அதனாலே அவரும் வாழ்ந்தார். எல்லா ஜீவராசிகளையும் வாழ வைத்துக் கொண்டும் இருக்கின்றார். வாழ வைத்துக் கொண்டு மட்டுமா இருக்கின்றார் என்றா இல்லை, பக்குவம் அடைய வைத்துக் கொண்டும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானார் என்றைக்கும் ஆனந்தத்தோட இருக்கின்றார் இல்லை, அன்புமயமாக இருக்கின்றார் இல்லை. ஆகவே இது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்தினாலே மக்கள் எந்தவித தீங்கும் இல்லாமல் ஒரு சமரசத்தோடு ஆன்மநேயத்தோடு 84 லட்சம் ஆன்மவேத உயிரினங்களும் அறிய விளக்கம் பெற வேண்டும் என்ற நினைவோடு ஒவ்வொரு மனித பிறவி எடுத்த ஆன்மாவும் விசாரமாக திருதக சித்தி பெற்று ஆறுயிரற்கெல்லாம் அன்பு செய்து கொண்டு ஆனந்தமாக சச்சிதானந்த வாழ்வில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரே ஒரு மார்க்கம் சுத்த சன்மார்க்கம்.